ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ஒன்று செய்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்பேன். இதுக்கு நான் சின்ன மீன் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், மிளகுத்தூள், உளுவரிசி, துண்டு கொச்சிக்காய், உப்பு, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், தேசிக்காய், கருவேப்பிலை, பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு வீதூர் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் ஜிஞ்சர் கார்லிக் 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் லைம் 1/2 காய் எடுத்து அதையும் புழிஞ்சிக்கொள்கிறேன். இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் முண்டுக்கு போட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நான் எங்களோட மீன் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடுக்கும் கட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி கொண்ட மீன் எல்லாம் நாங்கள் நேரத்தோடு செஞ்சு வச்ச இந்த கொச்சிக்காய் மிக்சினில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதே ஆட்டம் எங்கள்கிட்ட எல்லா மீனுக்கும் நான் கொச்சிக்காய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு நெத்தலி மீன் மட்டும் இல்லை, சால மீனும் இந்த மாதிரி செஞ்செடுக்கலும். சில ஆட்கள் சின்ன மீன் தின்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஆட்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்களும் நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்டான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி கொச்சிக்காய் மிக்ஸ் பண்ணி கொண்டு எங்களோட மீன் எல்லாத்தையும் நான் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு மெரினேஷன் பண்ணி எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு போகிறோம். நான் இப்போ எங்களோட மெரினேஷன் பண்ண ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகி கொண்டு வருது. நான் இப்போ மெரினேஷன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போக்கல நான் அதுக்கு மேலால் கருவேப்பிலை கொஞ்சத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி 2 சைடையும் கொஞ்சம் திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட மீன் 2 சைடும் நல்லா ஃப்ரையாக வீக்குது. நான் இப்போ இந்த மீன் எடுத்துகிட்டு எங்களோட மற்ற மீனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி எங்களோட எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நான் எங்களோட ஃபிஷ் எல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணிக்கொள்றது கிரேவி ஒன்று செய்யணும். வாங்க அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் எங்களோட கிரேவியை செஞ்சு கொள்றதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன் ஹீட் ஆகுறதுக்கு. எங்களோட பேன் ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொண்ட ஆயிலால் 2-3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் நான் ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூனும் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன்.
பச்சை கொச்சிக்காய் எடுத்து நான் இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். முழுக்காய் பச்சை கொச்சிக்காய் எடுத்து இந்த மாதிரி 2ஆக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி வெட்டி கொண்ட 3-4 பச்சை கொச்சிக்காய் நான் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் 2 காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். கொச்சிக்காத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். உளுவரிசி கொஞ்சமும் போடுறேன். இதுக்கே 1.5 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் போட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிச்சம் உரப்பு வேணுமென்று நினைக்குதுண்டா நீங்கள் மிளகுத்தூள் போடாமல் செஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி வரக்காட்டி வைக்கிறேன். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு புளி கரைச்சி வச்ச தண்ணியால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்குறேன். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு ஃப்ரை பண்ணி வச்ச எங்களோட ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஃபிஷ்ஷை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலால் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஃபிஷ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலால் கருவேப்பிலை கொஞ்சத்தை போட்டுக்கொள்ள போகிறேன். எங்களோட ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகிட்டு நான் இப்போ இதை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போடுற புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.